1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 19-20 வசனங்கள். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு மனது இல்லை. விக்கிரகம் ஒரு பொருள் என்று நான் சொல்லுகிறேனா? விக்கிரகம் ஒரு பொருளே இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு பவுல் சொல்கிறான். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று விக்கிரகம், இன்னொன்று பேய். விக்கிரகம் வேற, பேய் வேற. நான் அதை சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன்னா தெரியல, டிவியில் சொல்லியிருக்கிறேன். ஒரு விக்கிரக ஆராதனையில் இரத்த பலி செலுத்துறதில்ல, நிறைய விக்கிரக ஆராதனையில். ஆனால் ஒரு காலத்தில் பல விக்கிரக ஆராதனைகளில் இரத்த பலி செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் நிறைய விக்கிரக ஆராதனையில் இப்போ இரத்த பலி செலுத்துறதில்ல. ஒரு சில விக்கிரக ஆராதனைகளில் தான் இரத்த பலி செலுத்துகிறாங்க. ஒரு கோழியையோ, ஒரு ஆட்டையோ, ஒரு மாட்டையோ, வேற ஒரு மிருகத்தையோ வெட்டுறாங்க. அப்போ இரத்த பலி செலுத்துகிற வழிபாடு, இரத்த பலி செலுத்தாத வழிபாடு. இரத்த பலி செலுத்தாத வழிபாடு விக்கிரக ஆராதனை. இரத்த பலி செலுத்துகிற வழிபாடு அது பேய்களின் ஆராதனை என்று பைபிள் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரம் 20 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன்வெள்ளி செம்பு கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவளையுமாகிய விக்கிரகங்களையும் வணங்காதபடி தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பேய்கள் தனியாக சொல்லப்பட்டிருக்கு, விக்கிரகங்கள் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 9:20. எல்லா விக்கிரகமும் பேய் அல்ல, அது ஒரு உருவம், அவ்வளோதான். அது ஒரு வடிவம், ஒரு உருவம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. இரத்த பலி செலுத்தப்படாமல் வழிபடப்படுகிற எல்லா விக்கிரகங்களும் அது ஒரு வடிவம், அது ஒரு உருவம், அவ்வளோதான். அதை வணங்கும்படி ஒரு ஆவி ஜனங்களை ஏவுது. அது 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இருக்குது. ஏவப்பட்டபடியே விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள். 1 கொரிந்தியர் 12 ஆரம்ப வசனங்களில் இருக்குது. அப்போ ஒரு வஞ்சக ஆவின்னு பைபிள் அதை சொல்லுது. ஒரு வஞ்சக ஆவி மக்களை தூண்டி ஒரு உருவத்தை வழிபட வைக்குது. அது எந்த உருவமாக இருந்தாலும், இயேசு உருவமாக இருந்தாலும் சரி தான், மாதா உருவமாக இருந்தாலும் சரி, புனிதரின் உருவமாக இருந்தாலும் சரி தான், சிலுவை உருவமாக இருந்தாலும் சரி தான், எந்த உருவத்தை ஒரு மனிதன் வழிபட்டாலும் அது அந்த வஞ்சக ஆவி தான் தூண்டி அவங்க வழிபடுறாங்க. பைபிளையே கும்பிட்டாலும் சரிதான். உருவங்களை, பொருட்களை வணங்குவது அது விக்கிரக ஆராதனை. அது கிறிஸ்தவத்தின் ஒரு பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய கத்தோலிக்கத்தில் அது நிறையா இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. சீர்திருத்த ப்ராட்டஸ்டன்ட்லேயே பாரம்பரிய சபைகளில் சில அந்த மாதிரி ஆராதனைகள் இருக்குது. அந்த மாதிரி காரியங்கள் தெரிஞ்சோ தெரியாமல இருக்குது. முன்பை விட இப்போ விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வருது, அல்லது மாறிக்கிட்டு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ரத்தம் சிந்தி ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு மாடு, வேற ஏதோ ஒரு மிருகத்தை வெட்டி ரத்தம் சிந்தி வழிபடுகிற காரியங்கள் அதை பேய் என்று வேதம் சொல்லுது. அப்போ அதில் கொஞ்சம் நம்ம விக்கிரகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. விக்கிரகத்துக்குள்ளே எந்த ஆவியும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இரத்த பலி செலுத்தப்படுகிற இடங்களில் சில ஆவிகள் வேலை செய்யும். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஜபத்தை சரியாக ஜபம் பண்ணாமல், தேவனுக்கு சரியாக பயப்படாமல், சரியாக நம்முடைய ஆத்துமாவை சரியாக காக்காமல், ஒரு மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது. பேய்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆவிகள் நம்மோடு போராடுவதற்கு வாய்ப்பு உண்டு. விக்கிரகம் நம்மோட போராடாது, அதுக்கு ஒன்றும் கிடையாது, சக்தியும் கிடையாது, உயிரும் கிடையாது. அதனால் அது நம்ம கூட போராடாது. ஆனால் இந்த பேய்கள் என்று சொல்லக்கூடிய ஆவிகள் நம்மோடு போராடுவதற்கு வாய்ப்பு உண்டு. விழிப்போடு இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த 2க்கும் வித்தியாசம் தெரியாமல் 2ஐயும் போட்டு நம்ம குழப்புறோம். ஊழியக்காரங்களும் சில நேரம் 2ஐயும் போட்டு குழப்பிடுறாங்க. அதனால் நாம் விழிப்போடு இருப்போம், கவனமாக இருப்போம். ஆமென்.